ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 3 பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பெரிய வெங்காயம், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 பச்சை மிளகா, தேவையான அளவு கருவேப்பிலை, மல்லித்தழை. இப்போ ஒரு கடாயில் 3 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் ஜீரகம், கடுகு, உளுந்தம்பருப்பு. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போது அது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நமக்கு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் பச்சை மிளகாவையும் அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வச்சு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள், நம்ம ஏற்கனவே இதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு சீரகத்தூள். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஒரு சின்ன டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.